சிதுவகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரகரிசி ஃபிஷி பேலாபாத் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு கப்பு, அது கூட மஞ்சள், பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு அது 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, தனியாக வந்து வடை சட்டியில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அது கூடவே வரமிளகா, சின்ன வெங்காயம், அது கூட நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன நம்ம போடணுமோ அதெல்லாம் வந்து போடலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, சோயா தான் போட்டிருக்கேன். அது கூடவே வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மாங்காய், இதனோட டேஸ்ட்டே என்னென்னா மாங்காய் தான். நம்ம வந்து மாங்காய் சீசன் வருது இப்போது. ஸோ இந்த டயத்தில் வந்து ஒரு கப் அளவுக்கு மாங்காய் வந்து தோலை நல்லா சீச்சிட்டு கட் பண்ணி அது கூட நல்லா வந்து சேர்த்துக்கிறங்க. இது கூட இப்போ தக்காளி போட்டாச்சு. அது கூட அது வதங்குறதுக்காக வேண்டி உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, உளுந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது வதங்குறதுக்காக வேண்டி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தனியாக வந்து வரகரிசியை வந்து ஒரு கப்பு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ 1 கப்பு வரகரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி அந்த ரேஷியோவில் வந்து நம்ம ஊற்றணும். ஸோ அது ஊற வச்சுருக்கதையும் இது கூட வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 1.5 கப்புன்ற அளவுக்கு வர்ற அளவுக்கு அது கொஞ்சம் வற்றி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மந்த்லி 2 டைம்ஸ் இல்லை வீக்லி வந்து ஒன்ஸ் கூட இது வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். இப்படி சாப்பிடும்போது வந்து ஹெல்த்து வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு காரம் பத்தலைன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா பெப்பரு போட்டுக்கலாம். இது கூட புதினா, கொத்தமல்லியும் போட்டு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இறக்க போகிற டைமிங்கில் நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கிற இந்த துவரம் பருப்பையும் போட்டு எடுங்க. ரொம்பவே சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது வந்து நமக்கு வந்து தண்ணி படாமல் இருக்கணும் அப்படின்றது, கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பை பை.